அர்ச்சனா மேடம், அர்ச்சனா மேடம், நல்லா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. குழந்தை அப்ப யார்கிட்ட இருந்தது? பாம்பு வெடிக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அர்ச்சனா மேடம், நான் சொல்றது கேக்குதா? சொல்லுங்க. அர்ச்சனா மேடம், அர்ச்சனா மேடம். இந்த இடத்துல நீங்க மயக்கம் போட்டு கிடந்ததா சொன்னாங்க. இங்க இருந்து உங்களை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனாங்களா? அப்போ உங்க குழந்தை யார்கிட்ட இருந்தது? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அர்ச்சனா மேடம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த இடத்துல நீங்க மயங்கி கிடந்தீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க அர்ச்சனா மேடம். அர்ச்சனா மேடம், அர்ச்சனா மேடம், இந்த இடத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? என் குழந்தைய பார்க்கணும், அவனுக்கு பசிக்கும், பால் கொடுக்கணும். என் குழந்தை பாவம், அவனை பார்க்கணும். அவன் பசி தாங்க மாட்டான், அவனுக்கு பால் கொடுக்கணும். என் குழந்தைய பார்க்க. என்ன சார் நீங்க சம்பவம் நடந்த இடத்தை கூட்டி வந்தா ஏதாவது ஞாபகத்துக்கு வரும் தகவல் தெரியும்னு பார்த்தா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் சலிச்சுக்காதீங்க சார். அவங்க நிலைமையை பாருங்க சார். இவங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு மனசுடைஞ்சு போயிருக்காங்க சார். நல்லா வாழ்ந்தவங்க சார் இவங்க. என் குழந்தைய காணோம். சரி சரி வாங்க. அவனுக்கு பசிக்கும். அர்ச்சனா மேடம், பால் கொடுக்கணும். வாங்க போலாம். என் குழந்தை வேணும். அப்படி போங்க 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 மேடம். யோ நீ வாயா. சார், நீ இந்த ஊராயா? இந்த ஊர் இல்ல சார். பால் வைக்கிறது தினமும் இந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். இந்த இடத்துல ஒரு கார்ல பாம்பு வெடிச்சது. அதுல கூட ஒரு அம்மா இறந்து போனாங்களே, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? பாம்பு அடிச்சதுல ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மாவோட பொண்ணு மட்டும் பொழைச்சதா கேள்விப்பட்டேன் சார். ஆமாங்க, அந்த அம்மாவோட பொண்ணு தாங்க இவங்க. இவங்க குழந்தைய காணோம். அந்த குழந்தை காணாம போனதுல இருந்து இவங்க மனசளவுல பாதிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமா சார்? ஆமா சார், இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற பையன் குமார்னு ஒருத்தன் குழந்தைய பார்த்தேன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன் சார். நன்றி சார். சார் பாத்தீங்களா, ஒரு சின்ன துப்பு கிடைச்சிருக்கு. நம்ம போய் அந்த பையனை விசாரிச்சா ஏதாவது நல்ல தகவல் கிடைக்கும் சார். வாங்க. யோ வாயா. சார் வரேன் சார். இங்க குமார்ங்கிறது யாரு? நல்லா தெரியுமே, தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனே. நல்ல பையனாச்சே அவன். நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். அவனை பார்க்கணும். எங்க இருப்பான்? வீட்டுல இருப்பான், இல்லைன்னா ஆடு மேய்க்க போயிருப்பான் சார். அவன் வீடு எங்க இருக்கு? அங்கே இருக்கு சார், காட்டுறேன். அங்கேயா? ஆமா சார். போலாம். யோ வாங்க சார், வாங்க வாங்க. அர்ச்சனா மேடம் வாங்க வாங்க வாங்க. இப்படி போங்க. சார் இந்த வீடு தான் சார். கூட்டு வாயா. இந்த வரேன் சார். குமாரே, குமாரே. என்னடா பண்ண? போலீஸ்லாம் வந்துக்கறாங்க. அண்ணா நான் எந்த தப்பு பண்ணல. அண்ணா நான் எந்த தப்பு பண்ணல. என்னன்னு கேக்கலாம் வா. அண்ணா அண்ணா பயமா. பயப்படாத, ஒண்ணும் இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் வா சார். தம்பி, ஒண்ணும் பயப்படாத. வா. தப்பு பண்ணல, ஏன் பயப்படுற? உன் பேர் தான் குமாரா? ஆமா சார். பாரியா தம்பி, பயப்படாத. போலீஸ் பிடிச்சு போறதுக்கு வரலப்பா. உங்ககிட்ட ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம்ப்பா. சார் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சார். எந்த தப்பும் பண்ண மாட்டான் சார். அதுக்கு ஏன்பா
ஏன் போலீஸ்னால பயப்படுறீங்க? ஒரு சின்ன விசாரணைக்காக தம்பியை தேடி வந்திருக்கோம். எதுக்கு தேவையில்லாம நீங்களா பயந்துகிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. தம்பி இங்க வா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கார்ல குண்டு வெடிச்சு எரிஞ்சு போச்சுல்ல? ஆமா சார், அதுல கூட ஒரு அம்மா இறந்துட்டாங்கல்ல. ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல? அங்க பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தைய பார்த்த மாதிரி நீ ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அத பத்தி ஏதாவது தெரியுமா தம்பி? இங்க பாரு தம்பி, நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. ஆமா சார், பார்த்தேன் சார். நானு என்ன பார்த்த? சார், நான் அன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேனா, அந்த இடத்துல ஒரு கார் போச்சு. திடீர்னு அந்த கார் வெடிச்சிடுச்சு. பக்கத்துல ஒரு குழந்தை ஒண்ணு கடந்தது சார். ஏண்டா தம்பி, அவங்க யாரு? அவங்க வந்த காரணம் மாதிரி ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? சார், கார் நம்பர்ல எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க என்ன பேசுனாங்கன்னு புரியவே இல்லை சார். அவங்க பேசினது தமிழே இல்லை சார், வேற ஏதோ ஒரு பாஷை பேசினாங்க சார். தம்பி, குழந்தை எடுத்துக்கிட்டு கார்ல எந்த பக்கம் போனாங்க? சார், இந்த வழி நினைக்கிறேன் சார். இந்த வழியா? இந்த வழின்னா திருத்தணி தான் இந்த பக்கம் இருக்கு. திருத்தணி பக்கம்னா? சார், இப்போ என்ன சார் பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சார், பைபாஸ்ல ஒரு டோல்கேட் இருக்குல்ல சார்? ஆமா, 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சார், அங்க வண்டிக வரது போறதெல்லாம் என்ட்ரி போடுவாங்கல்ல? கண்டிப்பா அங்க போய் விசாரிச்சா நமக்கு தகவல் கிடைக்கும் சார். நல்ல ஐடியா சார். தம்பி நீ போப்பா. சரி சார். வாங்க வாங்க சார். அர்ச்சனா மேடம், வாங்க வாங்க, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடும். வாங்க. செல்வம், செல்வம், இந்த காஃபி. என்னாச்சு? ஏன் இப்ப மூட் அவுட்ல இருக்க? ஒன்றும் இல்லை. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒன்றும் இல்லை விட. இல்ல, உன் மனசுல ஏதோ ஏக்கமோ துக்கமோ இருக்கு. அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம் செல்வம்? கமான், டெல் மீ. அது அது எனக்கு குழந்தை ஞாபகமாகவே இருக்கு நந்தினி. எந்த குழந்தை? என்னோட குழந்தை. என் ரத்தம். என் ரத்தத்தால உயிராகி உருவாகி இந்த உலகத்தை பார்த்தது. நான் இன்னும் பார்க்காத என் குழந்தை. என்ன சொல்ற செல்வம்? ஆமா நந்தினி, என் குழந்தை கருப்பா சிகப்பா அழகா இருக்குமா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. மற்றவங்க சொன்னதை வச்சு நானும் என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். என் குழந்தை இப்படிதான் இருக்கணும். என்னதான் எனக்கும் அர்ச்சனாக்கும் ஒத்து வரலனாலும் அந்த குழந்தை யாரு? என்னோட ரத்தம் தானே. அதான் அந்த குழந்தை நினைப்பாவே இருக்கு. அந்த குழந்தை அர்ச்சனா கூட இருந்திருந்தாலாவது ஏதோ பாதுகாப்பா இருக்குன்னு நானும் கவலைப்படாம இருந்திருப்பேன். ஆனா இப்ப அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல. உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ரொம்ப அவஸ்தையா இருக்கு. அடப்பாவி, திரும்ப திரும்ப அர்ச்சனா குழந்தைன்னு எதையாவது சொல்லி நமக்கு பீதியை உண்டாக்கிடுறானே. பிறந்து 2 மாசம் கூட ஆகாத அந்த குழந்தைய பாம்பு வச்சு கொள்ற அளவுக்கு சூழ்நிலை உருவாயிருக்குன்னா அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த படுபாவை இதை செஞ்சான்னு தெரியல. பாம்பு வச்சவனா இருக்கட்டும், இல்ல அதை வைக்க சொன்னவனா இருக்கட்டும், அவனுங்களுக்கு தான் நல்ல சாவே வராது. துடி துடிச்சுதான் சாவாங்க. ஏன் செல்வம் எமோஷன் ஆகுற? இமோஷனல் ஆகாம எப்படி நந்தினி இருக்க முடியும்? இந்த குழந்தை அர்ச்சனா வயித்துல வளரும் போது நானும் அர்ச்சனாவும் என்னெல்லாம் கனவு கண்டிருப்போம் தெரியுமா?
அந்த குழந்தை கால் தரையிலே படாம தங்க கிண்ணத்திலே வச்சு அப்படியே அவனை ஒரு இளவரசர் மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் எதுவுமே இப்ப நடக்காம போச்சு. பத்தாததுக்கு இப்ப இந்த குழந்தை எங்க இருக்குன்னு வேற தெரியல. அதான் மனசு வலிக்குது. ஆரம்பத்துல இருந்தே இந்த குழந்தை விஷயத்துல நான் 3 தடவை ஏமாந்துட்டேன். எனக்கு என்னமோ இந்த குழந்தை விஷயத்துல ராசி இல்லாம போயிடுச்சு. என்ன செல்வம் இது? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, குழந்தை விஷயத்த பத்தி நீ கவலைப்படாதன்னு. கூடிய சீக்கிரம் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நந்தினி, நீ இனிமே பிறக்க போற குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா நான் ஏற்கனவே பிறந்த குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது செல்வம். உன்னோட இந்த தவிப்பு, பாசம், ஏக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்நேரம் குழந்தை அர்ச்சனாட்ட மட்டும் இருந்ததுன்னா அவங்க கிட்ட போய் எப்படியாவது கெஞ்சு கூத்தாடி அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. இந்த நிலைமையில நான் என்ன செய்ய முடியும்? நீ குழந்தை மேல வச்சிருக்கிற பாசம், பிரியம் இதெல்லாம் பார்த்துதான் உன் ஏக்கத்தை போக்குறதுக்காக உனக்குன்னு டெஸ்ட் டியூப் மூலமா ஒரு குழந்தைய பெத்து தரணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா நீதான் அதெல்லாம் வேணான்னு சொல்லி எனக்கு ஒரு மரியாதையான உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்க. கூடிய சீக்கிரமே நிச்சயமா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் செல்வம். நீ சொன்னியே உன்னோட ரத்தம்னு, அதே மாதிரி உன்னோட ரத்தத்துல உனக்குன்னு நமக்குன்னு ஒரு குழந்தைய பெத்தெடுப்ப செல்வம். அது உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உன் மனசை குளிர வைக்கும். அர்ச்சனாவும் அந்த குழந்தையும் உன்னை ஏமாத்திட்டு போன மாதிரி நானும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் நிச்சயமா உன்னை ஏமாத்திட்டு போக மாட்டேன் செல்வம். காலம் முழுக்க நம்ம ஒன்னாதான் இருப்போம். அர்ச்சனாவை உன் மனசுல இருந்து எப்படி தூக்கி போட்டியோ அதே மாதிரி அவ குழந்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுற செல்வம். அப்பதான் நீ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்க முடியும். இந்த வீட்டுல துள்ளி விளையாட போற என் குழந்தைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சந்தோஷப்படு. உன்னோட வாரிச என் வயித்துல சுமந்து பெத்து எடுப்ப செல்வம். நாம வாழ்ற வாழ்க்கைக்கு சாட்சியா உனக்கு ஒரு வாரிச நிச்சயமா தருவேன். நீ சந்தோஷமா இரு. அடிக்கடி இந்த பிட்ட போட்டு இவனை சரி கட்ட வேண்டியதா இருக்கே. வாங்க இறங்குங்க மேடம். சார், டோல்கேட் வந்துருச்சு. வாங்க போய் விசாரிக்கலாம். ஓகே சார். பாவம் சார், இவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். வாங்க சார், வாங்க. வாங்க வாங்க. எங்ககிட்ட ரெக்கார்டா இருக்கிற டீடைல்ஸை காட்டுறேன் சார். ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ சார். அர்ச்சனா வாங்க மேடம், மேடம். வாங்க. வாங்க வாங்க. சார் சார், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். இருங்க இருங்க இருங்க, அந்த கார் தான்.
இந்த காரா? இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க சார். இதான் அர்ச்சனாவோட குழந்தை. அப்படியா? நல்லா பாருங்க. இந்த ஆமா சார், குழந்தை தானே? கன்ஃபார்ம் அதேதான். அர்ச்சனா மேடம், இங்க பாருங்க, உங்க குழந்தை இருக்கு பாருங்க. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல பரவாயில்ல. சார், வண்டி கர்நாடகா வண்டி. திருத்தணி ரூட்ல நின்னதால ஆந்திரா வண்டி நினைச்சேன். கர்நாடகாக்காரங்க தான் இந்த வண்டியை பயன்படுத்திருக்காங்க. அதனால நம்ம கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போய் மத்த டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார், நம்ம உடனே கர்நாடகா போய் விசாரிப்போம் சார். சார், தமிழ்நாடுனா உடனே கண்டுபிடிச்சலாம் சார். கர்நாடகானா 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் சார். சார், இவங்க நிலைமையை பாருங்க சார். நாங்க போய் விசாரிச்சா பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. நீங்க யூனிஃபார்மோட வந்தா அதோட மரியாதையே தனி. ப்ளீஸ் சார், கொஞ்சம் உதவி செய்யுங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே சார், அவங்கள பார்த்தா கஷ்டமா இருக்கு, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லது சார். மேலிடத்துல இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட்டாயமா இந்த அம்மாவோட குழந்தையை கண்டுபிடிக்க 100% முயற்சி பண்றேன் சார். ஓகேவா? ரொம்ப ஒரு நிமிஷம்.